திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் தனது 5வது தல யாத்திரையின் ஒரு பகுதியாக திருவையாறு தலம் சென்ற பிறகு அருகில் உள்ள பெரும்புலியூர், நெய்த்தானம், மழப்பாடி, கானூர், அன்பில், ஆலந்துறை, மாந்துறை ஆகிய பல காவிரி வடகரை தலங்கள் சென்று ஆங்கு உறையும் இறைவனை புகழ்ந்து பதிகங்கள் பாடினார். பிறகு வடகரை தலமாகிய பாச்சிலாச்சிராமம் சென்றதாக சேக்கிழார் பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார். பாச்சில் என்பது தலத்தின் பெயர், ஆச்சிராமம் என்பது திருக்கோயிலின் பெயர். ஞானசம்பந்த பெருமான் வந்த காலத்தில் கொல்லிமழவன் என்ற அரசன் பாச்சிலாச்சிராம நகரத்தை ஆண்டு வந்தான். அவனது ஒரே மகள் மென்மையான சொல்லையும் இளமான் போன்ற அழகிய உடலையும் கொண்டவளாக இருந்தாலும் முயலகன், அதாவது ஒரு வகையான வலிப்பு நோய் வந்து அந்த நோயினால் பீடிக்கப்பட்டவளாக, உள்ள தளர்ச்சி அடைந்தவளாக காணப்பட்டாள். திருஞான சம்பந்த பெருமான் பாச்சிலாச்சிராம நகரத்தை வந்த பொழுது அங்கு கொல்லிமழவன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனது ஒரே மகள் மென்மையான சொல்லையும் இளமான் போன்ற அழகிய உடலையும் கொண்டவளாக இருந்தாலும் முயலகன் என்ற வலிப்பு நோய் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாள். அனைத்து விதமான வைத்தியங்கள் செய்த போதிலும் தனது பெண் நோயை தீர்க்க முடியாத நிலையில் மிகவும் வருத்தம் அடைந்த மன்னன் மழவன் வழி வழியாக மான்கன்று பொருந்திய கையினை உடைய சிவபெருமானின் திருவடிகளை பற்றி வாழ்வதே தனது கொள்கையாக கொண்டிருந்த மழவ மன்னன் தனது பெண்ணை திருக்கோயிலுக்கு அழைத்து சென்று பெருமானின் சன்னதியின் முன்பு கிடத்தி பெருமானிடம் தனது பெண்ணின் நோயினை தீர்க்குமாறு வேண்டினான். இறைவனின் கடைக்கண் நோக்கினும் ஆற்றல் வாய்ந்த மருந்து வேறொன்றும் இல்லை என்ற எண்ணம் கொல்லிமழவனுக்கு இருந்தமையால் இந்த செயல் மூலம் இவளது நோயை தீர்க்கலாம் என்று நம்பிக்கையோடு இருந்தான். அவனது எண்ணம் நனவாக மாறும் வண்ணம் இறைவனின் திருவருள் கூடுகின்றது. அது சமயம் திருஞான சம்பந்தர் தனது நகரத்திற்கு வருகின்றார் என்ற செய்தி மன்னனை அடைந்தது. நகரத்தை பல வகையிலும் அலங்கரித்து பூரண கும்பம் கொண்டு திருஞான சம்பந்தரை எதிர்கொண்டு வரவேற்றான். திருஞான சம்பந்தர் அமர்ந்திருந்த முத்து சிவிகையின் முன்னே தரையில் விழுந்து அவரை பணிய திருஞான சம்பந்தர் அவரை எழுமாறு பணித்தார். பின்னர் தொழுத கையுடன் எழுந்த கொல்லிமழவன் அவரை திருக்கோயிலுக்கு அழைத்து சென்றான். திருக்கோயிலுக்கு சென்ற திருஞான சம்பந்தர் கோயிலை வனவந்து இறைவனின் சன்னதிக்கு வந்தார். சன்னதியின் முன்னர் உணர்வேதம் இன்றி தரையில் கிடந்த பெண்ணினை கண்டு அந்த பெண் யார் என்றும் ஏன் இவ்வாறு தரையில் கிடக்கின்றாள் என்றும் கேட்டார். அப்போது கொல்லிமழவன் அந்த பெண் தனது மகள் என்றும் அவள் தீர்ப்பதற்கு அரிய முயலகன் என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏதும் செய்ய இயலாத நிலையில் தான் தனது பெண்ணை இறைவனின் சன்னதியில் கிடத்தியதாகவும் கூறினான். உடனே திருஞான சம்பந்தர் இறைவனை நோக்கி நஞ்சினை தனது கழுத்தினில் அடக்கி வானவர்களை கொடிய விடத்தின் தன்மையிலிருந்து காப்பாற்றிய பெருமான் ஒரு இளம்பெண் நோயினால் மயக்கம் அடைந்து வருந்தும்படி செய்யலாமா என்ற பொருள்பட அழகிய தமிழ் பதிகத்தை பாடினார். இந்த பதிகத்தின் பாடல்கள் இறைவனின் பல அரிய பண்புகளை எடுத்துரைத்து அத்தகைய பண்புகள் உடைய பெருமானின் பெருமைக்கு தகுந்த செயலா மழவனின் மகளை வருத்துவது என்று திருஞான சம்பந்தர் இறைவனை கேள்வி கேட்கும் வகையில் அமைந்துள்ளன. இந்த பதிகத்தின் 8வது பாடலில் முயலகன் நோயினால் துன்பமடையும் பெண்ணின் தகுதியை குறிப்பிட்டு பெருமானின் கருணைக்கு அந்த பெண் தகுந்தவள் என்று திருஞான சம்பந்தர் உணர்த்துகின்றார். தலத்தின் இறைவன் பெயர் மாற்றரி வரதர், இறைவி பாலசௌந்தரி. இந்த திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற நகரம் இப்பொழுது திருவாசி என்று அழைக்கப்படுகிறது. திருவாசி திருச்சி சேலம் பாதையில் திருச்சியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. எல்லாம் வல்ல சிவபெருமான் மழவன் மகளின் நோயினை தீர்த்தமையால் இந்த பதிகத்தை நாமும் பாடும் பொழுது நமது உடலில் உள்ள பல நோய்கள் தீரும் என்று நம்பிக்கையுடன் இந்த பதிகத்தை நாமும் படிக்கலாம். வாருங்கள். சிற்றம்பலம். திருப்பாச்சிலாச்சிரமத்து பதிகம். துணிவல திங்கள் துலங்கி விளங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து பனிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடமோ பலி தேவர்
அணிவலர் கோலமெல்லாம் செய்து பாத்திலா சிரமத்து உரைகின்ற மணிவலர் கண்டரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே மயில் செய்வதோ இவர் மாண்பே கலைபுணமானோரே தோளுடையாடே கனல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சென்னிய தரணி மார்பர் தம்மடிகள் இவர் என்ன அலைபுணல் பூம்போலில் சூழ்ந்தமர் பாத்திலா சிரமத்து உரைகின்ற இலைபுனை வேலரோ இலையை வாட இடர் செய்வதோ இவரிடே இடர் செய்வதோ இவரிடே வெஞ்சுடராடுவர் துந்திருள் மாலே வேண்டுவர் போன்பது வெண்ணோல் நஞ்சடை கண்டர் நெஞ்சிடமாக நன்னுவர் நவுமை காத்து மஞ்சடை மாளிகையில் சூழ்தரு பாச்சிலா சிரமத்து உரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட இதை செய்வதோ இவர் இசீடே சிதை செய்வதோ இவர் சீரே கனமலர் கொன்றை அலங்கள் இளங்க கனல் தரு தோமதி கண்ணி உணமலர் மாலை அணிந்தழகாக புனிதர் கொலாம் இவர் என்ன வனமலிவன் பொழில் சூழ்தரு பாச்சிலா சிரமத்து உரைகின்ற வனமலி மைந்தரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே மயில் செய்வதோ இவர் மாண்பே மாந்தர் தம்பால் நறுசை மகிழ்ந்தாடி பலர் சடை மேற்பொனல் வைத்து மோந்தை முழாங்குழல் தலமோதீனை முதிரவாய் மூறி பாடி ஆந்தை விழி திருபூதத்தர் பாச்சிலா சிரமத்து உரைகின்ற சாந்தனி மார்பரோ தையலை வாட சகு செய்வதோ இவர் சார்வே சது செய்வதோ இவர் சார்வே நீருமை பூசி நிறை சடை தாழ நெற்றி கண்ணலூற்று நோக்கி ஆரது சூடி ஆடர வாட்டி ஐவிரர் கோவன ஆடி பாரருமேனிய பூதத்த பாச்சிலா சிரமத்து உரைகின்ற ஏறது ஏறிய இலையை வாட இடர் செய்வதோ இவரிடே இடர் செய்வதோ இவர் இடே பொங்கில நாகமோர் ஏகவடத்தோடு ஆமை வெண்ணோல் புனை கொன்றை கொங்கில மாலை புனைந்தழகாய உலக கொள்ளாம் இவர் என்ன அங்கில மங்கையோர் பங்கினர் பாச்சிலா சிரமத்து உரைகின்ற சங்கொலி வண்ணரோ தாழ்குழல் வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே
சதுர் செய்வதே இவர் சார்பே. கேவலத்தால் விசயர் கருள் செய்து ராவணனை ஈடழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியன்றி மொழியால் யாவர்களும் பரவும் மொழிர் பாச்சிலா சிரமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரோ செய்யிலை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே. சிதை செய்வதோ இவர் சேர்வே. மேலது நான் முகன் எய்தியதில்லை இலது சேவடி தன்னை நீலது வண்ணனும் எய்ததில்லை என இவன் நின்றதுமல்ல அலது மாமதி தோய் பொழிர் பாச்சிலா சிரமத்து உரைகின்ற பாலது வண்ணரோ பைந்தொடி வாட பல செய்வதோ இவ பண்பே. பல செய்வதோ இவ பண்பே. நானோடு கூடிய சாயினரேனும் நகுவரவர் இரு போதும் உன்னோடு கூடிய உட்கு நகையாலூரை தலைமை கொல வேண்டா ஆனோடு பெண்படி வாயினர் பாச்சிலா சிரமத்து உரைகின்ற பூனெடு மார்பரோ பூங்கொடி வாட உன்னை செய்வதோ இவ பொற்பே. உன்னை செய்வதோ இவ பொற்பே. அகமலி அன்போடு தொண்டர் வணங்க பாச்சிலா சிரமத்து உரைகின்ற புகமலி மாலி புனிந்தழகாய புனிதர் கொலாம் இவர் என்ன நகைமலி தன் பொழில் சூழ்தரு காலினற்றமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி தண்டமிழ் கொண்டிவை ஏத்த சாரகிலாவினை தானே. சாரகிலாவினை தானே. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்தர் அருளிய தேவாரம். இப்பதிகத்தை 48 நாள் ஓதினால் நரம்பு தளர்ச்சி, வாதம், வலிப்பு முதலிய நோய்கள் குணமாகும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.